In this video, we are going to discuss about GE8161 Problem Solving and Python Programming Laboratory. We are going to see 5th B exercise, that is binary search. So binary search, it is also known as half interval search, logarithmic search or binary chop. It is a search algorithm that finds the position of a target value within a sorted array. It compares the target value to the middle element of the array. To search a sorted array by repeatedly dividing the search interval in half. Begin with an interval covering the whole array. If the value of the search key is less than the item in the middle of the interval, narrow to the lower half. Otherwise, narrow it to the upper half. Repeatedly check until the value is found or the interval is empty. So, இப்போ இதோட மேனுவலில் என்ன கொடுத்துருக்கு நம்ம பார்க்கலாம். சேம் தான் கொடுத்துருக்கு. To write a Python program to perform binary search in a list. ஸோ binary search என்ன பண்ணணும்னு சொல்லி தான் நமக்கு இதில் கொடுத்துருக்கு. ஸோ ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட அவுட்புட்டும் கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். சேம் கான்செப்ட் தான். எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அரேயில் நம்ம கொடுக்குறோன்னு கேட்டிருக்கு. 5ன்னு கொடுத்துருக்கு. எலமெண்ட்ஸை நம்ம அதில் டைப் பண்ணுறத எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் டைப் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ ஸ்மால் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் வரைக்கும் நம்ம கொடுக்குற இன்புட் இருக்கணும். ஸோ எந்த எலமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ 8ன்னு சர்ச் பண்ணால் அது எலமெண்ட் 4ல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே 4ன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் டைப் பண்ண சொல்கிறாங்க இன்புட்ஸ் எல்லாமே. ஸோ என்டர் த எலமெண்ட் 1, 2, 3, 4 4 எலமெண்ட்ஸ் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் டைப் பண்ணுறோம். எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும்னு கேட்குது. அந்த எலமெண்ட் இருக்குதா இல்லையா. ஸோ இல்லை அப்படிங்கிறது நாட் ஃபவுண்டுங்கிறதுக்கும் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ போர்ட்டபிள் பைத்தானில் py ஸ்கிரிப்டரில் பண்ணுறோம். ஸோ நான் அதில் அப்படி கோடிங் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே. ஸோ 5 எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட் நான் கொடுக்குறேன். என்டர் த எலமெண்ட் 1. சி நமக்கு இங்கே கேட்குது என்டர் த எலமெண்ட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு. ஓகே, ஸோ அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுக்கணும். ஸோ 1 கொடுக்குறேன். என்டர் த எலமெண்ட் 2, 3. என்டர் த எலமெண்ட் 3, 6. என்டர் த எலமெண்ட் 4, 8. என்டர் த எலமெண்ட் 5, 9. ஓகே, நான் என்டர் த எலமெண்ட் டு சர்ச் அப்படின்னு கேட்குது. ஸோ 8ங்கிற நம்பர் கொடுக்குறேன். 4th பொசிஷன் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக வரணும். ஓகே, ஸோ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. எலமெண்ட் 8 ஃபவுண்ட் அட் பொசிஷன் 4. ஓகே, ஸோ இதே இது நான் இல்லாத நம்பருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அண்ட் இதே அவுட்புட் தான் உங்களோட மேனுவல்லையும் கொடுத்துருக்கு. எலமெண்ட் 8 ஃபவுண்ட் அட் பொசிஷன் 4. இதே தான் உங்களோட மேனுவல்லையும் இருக்குது. ஓகே, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் நாட் ஃபவுண்ட் இந்த அரேக்கு. ஸோ அகெயின் ரன். என்டர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே. ஸோ 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அகைன் நமக்கு இங்கே வந்துடுது என்டர் த எலமெண்ட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு. ஸோ என்டர் த எலமெண்ட் 1 கொடுக்குறேன். என்டர் த எலமெண்ட் 2. என்டர் த எலமெண்ட் 3 அண்ட் என்டர் த எலமெண்ட் 4. ஸோ என்டர் கொடுக்குறேன். நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் 1, 3, 6, 7 தான் கொடுத்துருக்கேன். இதில் நான் என்டர் த எலமெண்ட் டு சர்ச்னு கேட்குது. ஸோ இல்லாத நம்பர் நான் மென்ஷன் பண்ணுறேன். 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னா இட்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு வரணும். ஸோ 4 கொடுக்குறேன். ஸோ எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. எலமெண்ட் 4 இஸ் நாட் ஃபவுண்ட் இந்த அரே. ஸோ கொடுத்துருக்கிற எலமெண்ட்டில் எனக்கு 4 அப்படிங்கிற நம்பர் இல்லைன்னு வந்திருக்கு. சேம் தான் நம்ம மேனுவல்லையும் கொடுத்துருக்கேன். 1, 3, 6, 7 இன்புட்டை வச்சு கொடுக்குறேன். எலமெண்ட் 4 சர்ச் பண்ணுறேன். ஸோ எலமெண்ட் 4 இஸ் நாட் ஃபவுண்ட் இந்த அரேன்னு வந்துருச்சு நமக்கு அவுட்புட். ஓகே, so it's a 5B exercise. So we have completed how to run the binary search. I hope you can understand. Thank you.